அனைவருக்கும் வணக்கம். தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வாலிபன் ஒருவனுக்கு தியான கலையில் பெரிய ஆளாக வர வேண்டும் என ஆசை. தியானத்தை துவங்கினான். எங்கோ கொலுசு சத்தம் கேட்டது. இவனுக்கு அந்த கொலுசு அணிந்த பெண்ணின் முகத்தை ஒரு தடவை பார்த்தால் என்னவென்று தோன்றியது. அப்படி அவளை பார்த்தால் தியானம் கலைந்துவிடும், காது கேட்பதால் தானே கொலுசு சத்தம் கேட்கிறது என காதில் பஞ்சை வைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் எங்கிருந்தோ மலரின் நறுமணம் காற்றில் பரவி வந்தது. வாலிபன் நினைத்தான், இது அவளது கூந்தலில் சூடியுள்ள மல்லிகையின் மனமாகத்தான் இருக்க வேண்டும். இதை நுகர்ந்து கொண்டே இருந்தால் தியானம் கைகூடாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே மூக்கை ஒரு துணியால் கட்டி கொண்டான். கண், காது, மூக்கு எல்லாவற்றிற்கும் தாழ்பால் போட்டாயிற்று. தியானம் நிலைக்க மறுத்தது. ஏன் தெரியுமா? மனசு மட்டும் அவளை சுற்றியே வந்தது. அவள் எப்படி இருப்பாளோ? அழகா, அழகில்லையா? குணவாதியா, குணமற்றவளா? ராஜகுமாரியா, ஏழை பெண்ணா என்று. நம் உறுப்புகளை கட்டுப்படுத்திய பயனில்லை, மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படியானால்தான் தியானம் கைகூடும். இல்லாவிட்டால் தியானம் என்பது கண்மூடி தூங்குவதற்கே ஒப்பானதாகும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர, ஸ்ரீ மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.